ஹலோ தேர், நான் உங்கள் Nanban. கொஞ்ச நாள் முன்னாடி FL ஸ்டுடியோக்கு நம்ம ஒரு டுட்டோரியல் வீடியோ போட்டிருந்தோம். அதை வந்து யூடியூப் காப்பிரைட் ஸ்ட்ரைக் பண்ணி அந்த வீடியோ ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஸோ இனிமேல் நம்ம சேனலில் FL ஸ்டுடியோக்கு எந்த வீடியோவும் வராது. அதுக்கு பதிலாக ஏபிள்டன் லைவ் நம்ம யூஸ் பண்ணி மியூசிக் பண்ண போகிறோம். ஏபிள்டன் லைவும் கிட்டத்தட்ட FL ஸ்டுடியோ மாதிரி தான். சரி, ஓகே. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, காமனாக சவுண்ட் இன்ஜினியரிங்கில் யூஸ் பண்ணுற 5 எஃபெக்ட்ஸ் பற்றி பார்க்கலாம். சரி, ஓகே. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ நம்மக்கிட்ட இந்த மாதிரி ஒரு சிம்பிளான ஒரு லூப் இருக்குது. சரியா? இப்போ நான் போட்டு காட்டுறேன். சரி, ஓகே. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த லூப்பில் நம்ம ஒவ்வொரு எஃபெக்ட்ஸாக போட்டு ஆட் பண்ணி அதை நம்ம யூஸ் பண்ணி பார்க்க போகிறோம். சரி, நம்ம லிஸ்ட்டில் இப்போ முதல்ல இருக்கிற எதுவும் பார்த்தோம் அப்படின்னா ஈக்குவலைசர். சரி, ஓகே. இப்போ நம்ம ஒரு ஈக்குவலைசரில் ஆட் பண்ணிட்டோம். ஈக்குவலைசர் ஆட் பண்ணதுக்கப்புறம் ஆக்சுவலாக இப்படி தான் இருக்கும். இந்த ஈக்குவலைசர் நம்ம ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயம் தான் நம்மளுக்கு. இருந்தாலும் ஒரு லுக் பார்ப்போம். இப்போ நான் இந்த ஆடியோ ப்ளே பண்ண போகிறேன். ப்ளே பண்ணும்போது இந்த ஈக்குவலைசரில் வர்ற வேவ்ஸ்லாம் நீங்கள் கவனிங்க. முதல்ல பார்க்க வேண்டிய இந்த லோவர் இடத்துல நீங்கள் கரெக்டாக கவனிச்சிங்க அப்படின்னா இதில் ஒரு நம்பர் தெரியும். அதாவது இங்கே 100 இருக்கும். இது ஆக்சுவலாக 0, 100, 1K, 10K. இது எதை குறிக்கும் அப்படின்னா உங்களோட அந்த ஃப்ரீக்குவன்சியை குறிக்கும். ஓகேவா? ஸோ 100ல் இருக்கிற ஃப்ரீக்குவன்சிலாம் இந்த இடத்துல இருக்கும். 1000, 10,000 ஃப்ரீக்குவன்சிலாம் இந்த இடத்துல வரும். இப்போ இந்த லெஃப்ட் சைடு எண்டில் இருக்கிறது எல்லாமே பேஸ் ஃப்ரீக்குவன்சின்னு சொல்லுவாங்க. அதாவது 100லேருந்து 0 வரைக்கும் இந்த இடங்கிறது பேஸ் ஃப்ரீக்குவன்சி. இதுக்கு மேலே இருக்கிற இந்த இடம் வந்து ஹை ஃப்ரீக்குவன்சின்னு சொல்லுவாங்க. இது மிட் ஃப்ரீக்குவன்சின்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, அந்த ஈக்யூ யூஸ் பண்ணி ஒவ்வொரு இடத்துல எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன்னா, இப்படி ஒன்று க்ரியேட் பண்ணிவிட்டு இதில் 0 கீழே இருக்கிற எல்லாத்தையுமே நான் ரிமூவ் பண்ணிட்டேன். ஃப்ரீக்குவன்சி ரிமூவ் பண்ணுறேன். அப்படிங்கிறப்போ இந்த லூப்பில் அதாவது லோ ஃப்ரீக்குவன்சி எதுவுமே இப்போ வராது. ஹை ஃப்ரீக்குவன்சி மட்டும் தான் வரும். இப்போ ப்ளே பண்ணி பாருங்கள். இதில் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு லோ ஃப்ரீக்குவன்சி எதுவுமே வரல. அதாவது 100லேருந்து 0க்கு முன்னாடி வர எதுவுமே வரல. சிலக்கா இப்போது ப்ளே பண்ணோம் அப்படின்னா இப்போது வெறும் ஹை ஃப்ரீக்குவன்சி மட்டும். நம்ம லோ ஃப்ரீக்குவன்சி, மிட் ஃப்ரீக்குவன்சி எல்லாமே ரிமூவ் பண்ணிட்டோம். இப்போ லோ ஃப்ரீக்குவன்சி சேர்த்து பண்ணலாம். இப்போ நம்ம ஹை ஃப்ரீக்குவன்சி ரிமூவ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ரிமூவ் பண்ணால் ஒன்லி லோ ஃப்ரீக்குவன்சி மட்டும்தான். இப்போ நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா, ஈக்குவலாக பூஸ்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. பூஸ்டிங்னா இப்போ நம்ம கட் பண்ணிகிட்டு இருந்தோம் அந்த ஃப்ரீக்குவன்சிலாம். பூஸ்டிங்னா இந்த ஃப்ரீக்குவன்சி கொஞ்சம் அதிகமாக கொடுக்குறது. இப்போ நம்ம செலக்ட் பண்ணி இதை கொஞ்சம் அதிகமாக அப்படி தூக்கணும் அப்படின்னா இதுதான் பூஸ்டிங்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம அந்த இடத்த மட்டும் அதிகமாக கொடுத்து அதோட ஃப்ரீக்குவன்சி மட்டும் அதிகமாக வர்றதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்போது இது மிடில் பூஸ்ட் பண்ணலாம். அந்த மாதிரி நம்ம வந்து லோ எண்டில் மட்டும் அதிகமாக பூஸ்ட் பண்ணக்கூடாது. இப்போ உங்கள் பாட்டில் வந்து பேஸ் அதிகம் வேணும்னு சொல்லி நீங்கள் வந்து இப்படி ஒரு வேளை இப்படி தூக்குனிங்கன்னா அது ஒரு வேளை தப்பாக போய் முடியலாம். இந்த மாதிரி ஒரு மாதிரி இறைய ஆரம்பிச்சிருவாங்க இது. அதனால் ரொம்ப தூக்கணும், லைட்டாக இப்படி தூக்கினா போதும். சரி, ஓகே. இப்போ நம்ம அடுத்து எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ரீவர்ப் பற்றி பார்க்க போகிறோம். சரி, ஓகேவா? சரி, ஓகே. ரீவர்ப் ஆக்சுவலாக என்ன பண்ணணும் அப்படின்னா, சிம்பிளாக சொல்லணும்னா இப்போ ஒரு ஹாலில் இருக்கிற மாதிரி ஒரு எஃபெக்ட்ஸ் க்ரியேட் பண்ணணும். ஓகேவா? இப்போ நம்ம இது ஆக்சுவலாக இப்போ ட்ரையாக இருக்குது. இதில் எதுவுமே இல்லை. ட்ரையாக இருக்குது அப்படின்னா நம்ம இதில் எந்த எஃபெக்ட்ஸுமே ஆட் பண்ணலாம் அர்த்தம். இப்போ நான் அதில் கொஞ்சம் ரீவர்ப் ஆட் பண்ணுறேன். இந்த மாதிரி அதாவது ஒரு ஹாலில் இருக்கிற மாதிரி ஒரு சவுண்டு க்ரியேட் ஆகும். அதான் ரீவர்ப். ஓகேவா? ஏபிள்டனில் இருக்கிற ரீவர்ப் வந்து கொஞ்சம் மொக்கையான ரீவர்ப். அதுக்கு பதிலாக நீங்கள் தேர்ட் பார்ட்டி ரீவர்ப் யூஸ் பண்ணிக்கோங்க. இதில் எப்படின்னா ஹை கட், லோ கட் அப்படிலாம் உண்டு. இது எப்படி இதுலேயும் இதுவும் கிட்டத்தட்ட ஈக்யூ மாதிரி தான். இந்த மாதிரி இப்போ அது லோ எண்ட்லேயும் சேர்த்து ரீவர்ப் எஃபெக்ட் ஆகுது. நம்ம லோ எண்டில் அவ்வளோ நம்ம ரீவர்ப் போடவே கூடாது. இப்படி ஹையில் கொஞ்சம் தள்ளிக்குவோம். இது ஆக்சுவலாக டிகே டைம்னு சொல்லுவாங்க. அதாவது உங்கள் ரீவர்ப் வந்து எவ்வளோ நேரத்துக்கு இருக்கணும். இது நம்ம அதிகமாக வச்சோம் அப்படின்னா ரொம்ப நேரத்துக்கு உங்கள் ரீவர்ப் இருக்கும்.
சரி, இப்போ அடுத்து நம்ம இதை போய் பார்க்க போகிறோம் அப்படின்னா டிலேயை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ டிலேங்கிறப்போ நம்ம சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா ஜஸ்ட் ஒரு எக்கோ மாதிரி க்ரியேட் பண்ணோம், அவ்வளோதான். இப்போ நம்ம டிலே ஆஃபில் வச்சுட்டு இதை ப்ளே பண்ணலாம். இதே நான் டிலே கொஞ்சம் கூட்டுறேன், இப்போ கவனிங்க. அதாவது ஒரு எக்கோ மாதிரி க்ரியேட் பண்ணுவோம், அதான் டிலேவோட வேலை. சரி, ஓகே. இதில் ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை. நம்ம இப்போ அடுத்ததுக்கு போயிடலாம். இப்போ அடுத்து எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா லிமிட்டர் பற்றி பார்க்க போகிறோம். லிமிட்டர் ஆக்சுவலாக என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இப்போ இதோட வால்யூம் கவனிக்கலாம், சரியா? இப்போ இந்த வால்யூம் வச்சு இது வரைக்கும் வருதுன்னு வச்சுக்குவோம். நம்ம லிமிட்டரை என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதில் ஒரு லிமிட் பண்ணியாச்சு அப்படின்னா இதில் வர வால்யூம் வந்து இதுக்கு மேலே வராது, அவ்வளோதான். சிம்பிளாக தான் அதோட வேலை. இப்போ நம்ம இதில் -12ன்னு வச்சுக்கலாம். அந்த மாதிரி 10 அப்படி வச்சிட்டிங்க அப்படின்னா அந்த 10க்கு மேலே வராது. இது ஆக்சுவலாக இந்த மாதிரி அதுலேயே லிமிட் ஆகும். வர ஆடியோலாம் அதுலேயே ஸ்டாப் ஆகும், அதுக்கு மேலே வராது, அவ்வளோதான் லிமிட்டர். -3 கொடுத்தா அந்த -3 அவ்வளோ. -14 கொடுத்தா அந்த 14க்கு மேலே அது வராது. இதுதான் அதோட லிமிட்டரோட பேசிக்கான வேலை. இப்போ அடுத்து நம்ம கம்ப்ரஸர் பற்றி பார்க்கலாம். ஸோ கம்ப்ரஸர் ஆக்சுவலாக என்ன பண்ணும் அப்படின்னா, இப்போது இதை நம்ம ப்ளே பண்ணுறோம். அதாவது இதில் நிறைய டைனமிக்ஸ் இருக்குது. அதாவது ஒரு சவுண்டு கொஞ்சம் அதிகமாக வருது, ஒரு சவுண்டு கொஞ்சம் கம்மியாக வருது அந்த இதிலே. அப்படிங்கிறப்ப நம்ம கம்ப்ரஸர் யூஸ் பண்ணும்போது அதை அப்படியே ஒரே லெவலில் வர்ற மாதிரி பண்ணலாம். இப்போ இந்த இடத்துலையும் கொஞ்சம் சவுண்டு வருது, அப்புறம் அந்த இடத்துலையும் சவுண்டு வருது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா த்ரெஷ்ஹோல்டு கம்மி பண்ணிக்கலாம். அந்த மாதிரி 8ன்னு அப்படி கம்மி பண்ணும்போது இந்த இடத்துல வர வால்யூம்லாம் கொஞ்சம் பூஸ்டாகி கொஞ்சம் மேலே ஏறி வரும். ரேஷியோ கொஞ்சம் கூட்டியாச்சுன்னா, அதாவது அந்த -8 dBயில் வர சவுண்ட் எல்லாமே கொஞ்சம் பூஸ்டப் ஆகி அந்த 0 இடத்துக்கு கொஞ்சம் பூஸ்டப் ஆகும். அதான் கம்ப்ரஸரோட வேலை. இப்போ இதில் கவனிச்சு அப்படின்னா டைனமிக்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும். அதாவது எல்லாமே ரொம்ப திக்கன் ஆயிரும். இப்போ -8 அப்படின்னு கொடுக்கும் அப்படின்னா -8 dBயில் வரும்போது அதில் இருக்கிற எல்லாமே சேர்ந்து கம்ப்ரஸ் ஆகி ஒரே இடத்துக்குள்ள வர ஆரம்பிச்சிடும். அதே லெவலில் இப்போ நான் இதை ஆஃப் பண்ணி காட்டுறேன். இப்போ இவ்வளோ தூரம் டைனமிக்ஸ் இடம் இருக்கா? இப்போ நம்ம ஆன் பண்ணோம் அப்படின்னா அந்த டைனமிக்ஸ் ரொம்ப குறைஞ்சிரும், இந்த மாதிரி ஆயிரும். அதாவது இந்த -12 இருக்கிற dB வரைக்கும் வந்துச்சு அப்படின்னா அதை புஷ் பண்ணி மேலே கொடுக்கும். அதான் இந்த இதோட வேலை, அதான் த்ரெஷ்ஹோல்டோட வேலை. சரி, ஓகே. இன்றைக்கி இந்த வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். இது ஜஸ்ட்டு வெறும் பேசிக்கான சவுண்ட் இன்ஜினியரிங் எஃபெக்ட்ஸ் தான். நம்ம அட்வான்ஸ்லாம் போக போக ஃப்யூச்சர் வீடியோஸில் பார்க்கலாம். நம்ம சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு டக்குன்னு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அமுக்குங்க. நீங்கள் இந்த வீடியோ பற்றி என்ன நினைக்கிறீங்கிறத கமெண்ட்டில் மறக்காமல் லீவ் பண்ணிடுங்க. சரி, இன்னொரு ஆசமான வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.